ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மித்துக்கு பிடிச்ச வேர்க்கடலை உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் அந்த வேர்க்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு 150 கிராம் வேர்க்கடலையும் 100 கிராம் கருப்பட்டியும் எடுத்திருக்கேங்க. வடக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நிலக்கடலை அதில் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தோல் நீக்கினீங்கன்னா தோல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். தோல் நீக்கினதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து 100 கிராம் கருப்பட்டியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா அதில் வந்து எண்ணெய் விட்டுரும். அந்த பொடியை ஒரு தட்டில் போட்டு அது கூட 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் விட நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வருங்க. அந்த பொடியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க.